மீண்டும் இணைகிறோம். நான் உங்கள் ஆர்ஜி. ஜப்பானில் ஒரு ஜூவில் ஒரு குட்டி குரங்கு பிறக்குது. அந்த குட்டி குரங்கு தன் தாயாலேயே வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்படுது. அந்த குரங்குடைய பேர் தான் பஞ்ச். இந்த குரங்கை பற்றி நம்ம சோஷியல் மீடியாவில் இப்போ உலகளாவிய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நம்மளும் பேசுகிறோம். ஆக்சுவலாக அந்த குரங்கு தாய் பாசத்துக்காகவும் தன்னுடைய இனம் மக்களுக்காகவும் தன்னுடைய இனத்தில் இருக்கிற குரங்குகள் தன்னை வெறுக்காமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அந்த தாயாலையும் ஒதுக்கப்படுது, தன் இனங்களாலையும் ஒதுக்கப்பட்டு ரொம்ப லோன்லியாக ரொம்ப மன ரீதியாக வருத்தத்தில் அந்த ஜூக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த அதோடைய பாதுகாவலர் அதுக்கு சில உணவுகள் அளிக்கிறாரு. அந்த உணவு அளிக்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக அவர்கிட்ட அந்த குரங்கு விளையாடுது. ரொம்பவும் பாசமாக அவர்கிட்ட நடந்துக்குது. தன் தாய் போல் அவர் நினைக்கிது. அவர் என்ன செய்கிறார், தான் இல்லாத நேரங்களுக்காக, ஏன்னா எப்போதுமே அந்த குரங்கோடையே அவரோடைய இருந்துக்கிட்டே இருக்க முடியாது, அவருடைய வேலைகள் இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறார், அதுக்கு ஒரு 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 உணர்வாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு குரங்குட்டான் பொம்மையை ஒன்று கொடுக்குறாரு. அந்த பொம்மையை கூட அது தன்னுடைய தோழனாக, அதுக்கு உயிர் இல்லைன்னு அதுக்கு தெரிஞ்சால் கூட அந்த குரங்கு பொம்மையை அந்த குரங்கு குட்டி பஞ்சு என்ன பண்ணுது, எல்லா இடத்துக்கும் அதை இழுத்துக்கிட்டே போகுது, தன்னுக்கூடையே பயணிக்குது, அந்த குரங்கோடையே படுத்து தூங்குது. அது மேலேயே அது உயிர் உள்ள ஒரு குரங்காகவே அது பாவிக்குது. இதே போல தான் இப்போதைக்கு கடைசியாக வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குரங்கு திரும்பவும் தன் தாய் சேர்த்துக்கிச்சு. அந்த குரங்கு இனத்திலே உள்ள தாய் அதை சேர்த்துக்கிச்சின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான். ஏன்னா தன் இனத்தாலேயே ஒரு மனிதன் தன்னுடைய உறவுகளாலேயே வெறுக்கப்படும் போது அது பெரிய அளவுக்கு அழுத்தங்களை ஏற்படுத்தும். ஏன்னா வேற ஒருத்தவங்க நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு வெறுக்கிறதோட தான் விரும்பிய அல்லது தன்னுடைய இனம் மக்கள் தன்னை வெறுக்கும் போது அது பெருமளவு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். பட் அந்த குரங்குக்கு கடைசியாக கூட அந்த நல்ல விஷயம் அந்த இனத்தோடு போய் இணைஞ்சது நமக்கு ஒரு மன ரீதியான திருப்தியை ஏற்படுத்துச்சு. தேங்க்யூ.